சில நேரங்கள்ல வாழ்க்கை அளவுக்கு மீறின வலியை தரும்போது, ஒரு கட்டத்துல இதயத்துக்கே அந்த வலிய உணர சக்தி இருக்காது. அந்த மாரி சிச்சுவேஷன்ல தானோ என்னமோ ஒரு சிலரோட ஹார்ட் ஸ்டோன் ஹார்ட்டா மாறுது. சில வலிகள் எப்பவும் மறக்க முடியாது. சில காயங்கள் என்னைக்கும் ஆறாது. அந்த மாரி தான் வருணோட வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்தது. அதனால அவருக்கு ஏற்பட்ட வலிகள் என்ன? காயங்கள் என்ன? அந்த காயத்துக்கு மருந்து இந்த உலகத்துல எங்கேயாவது கிடைச்சிருக்குமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் டு தி சீக்ரெட் நோட் புக். வருண் அவரோட பெயரும் அவருடைய காதலியோட பெயரும் சொல்ல வேண்டாம்னு சொன்னதுனால வருண் அண்ட் காவ்யா அப்படின்னு வச்சுக்கலாம். காலேஜ் ஃபைனல் இயர் காரிடோரில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஆப்போசிட் பில்டிங்கில் ஒரு பொண்ணு அழகாக ரொம்ப அழகாக நின்றுட்டு இருந்தா. 3rd இயர் படிக்கிறா, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், பேர் கூட காவ்யான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இவ்வளோ நாள் நான் பார்க்கல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். மேபி நம்ம வாழ்க்கையில் யாரை எப்போ பார்க்கணுன்னு நம்ம நோட் புக்கில் எழுதியிருக்கோ அப்போ தான் பார்ப்போம் போல். அடுத்த நாள் சரி போய் பேசலான்னு போனால் ஆல்ரெடி எங்கள் கிளாஸ் பையன் ரேகிங்கிற பேரில் பேசிகிட்டு இருந்தான். நான் உடனே கோவப்பட்டு சட்டையை பிடிச்சி போட வெளியில் ஷீஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னேன். உடனே அவனும் போயிட்டா. நான் அந்த பொண்ணை பார்த்து திரும்பி சாரி அப்படின்னு சொல்ல இட்ஸ் ஓகே, நீங்கள் என்னை சேவ் பண்ண தானே சொன்னீங்க அப்படின்னு சொன்னான் ஒரு இன்னசென்ஸோட. யா அப்படின்னு சிரிச்சிட்டே வந்துட்டேன். ஆனால் அவ்வளோ இன்னசென்ட் அவள். அண்ட் எப்போவும் அவளை ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அந்த ஸ்மைல் என் கூட இருக்க வரைக்கும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அவள் பேசுகிறது, மற்றவங்களோட பழகிறது, இதெல்லாம் பார்க்க பார்க்க காதல் அதிகமாகிட்டே தான் போச்சு. சரி இனிமேல் சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு அவள் கிளாஸ்க்கு போனேன். அப்போது அவள் அழுதுட்டு இருந்தா. என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவள் பாட்டி இறந்துட்டாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன். உடனே அழுதுட்டு இருந்த காவ்யா, எப்படி சரியாகும்? என் பாட்டி திரும்ப வந்துடுவாங்களா என்ன? சும்மா ஆறுதலாக பேசணும்னு ஏதோ சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டா. கொஞ்சம் அசிங்கமாயிருச்சு அவள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி. பட் இட்ஸ் ஓகே, அவளே சோகத்தில் இருக்கா. மேபி இட்ஸ் நாட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஈவினிங் கிரவுண்ட் கிட்டே உட்காந்துருந்தேன். அப்போ அவள் ஸ்கூட்டி எடுக்க அங்கே வந்திருந்தா. இப்போ என்னை பார்த்துட்டு ஹாய் நான் வரலாமான்னு கேட்டா. நான் சுற்றியும் முற்றியும் பார்த்தேன். ஒருவேளை வேறு யாரோ கூட பேசுகிறாளோ அப்படின்னு நினச்சேன். இல்லை உங்களை தானே சொன்னான். சரி ஓகே கம் அப்படின்னு சொன்னேன். வந்தா. சாரி கேட்டா. நீங்கள் ஆறுதல் சொல்ல வந்தீங்க, நான் அப்செட்டாக இருந்ததுனால என்னென்னமோ பேசிட்டேன். அண்ட் எனக்கு என் பாட்டினா ரொம்ப பிடிக்கும், அதான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். தட்ஸ் ஓகே ஃபைன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்னு சொன்னேன். சரி ஓகே நான் கிளம்புறேன், see you அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. பை த வே தேங்க்ஸ் ஆறுதல் படுத்த ட்ரை பண்ணதுக்கு அப்படின்னு சிரிச்சுட்டே கிளம்பிட்டா. திடீர்னு திரும்பி உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டா. வருண் அப்படின்னு சொன்ன உடனே ஐம் காவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைலோட திரும்ப போயிட்டா. எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரே சந்தோஷம். ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணுறா, ஸ்டார்ட் ஆகலை. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறா, ஸ்டார்ட் ஆகலை. உடனே என்ன திரும்பி பார்த்தா. நான் போய் ஸ்டார்ட் பண்ணேன், அப்போவும் ஸ்டார்ட் ஆகலை. பார்த்தா பெட்ரோல் காலி. பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஓ ஷிட், காலையில் ஃபில் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் somehow I forgot அப்படின்னு சொன்னான். சொல்லிவிட்டு ஒரு ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா. யா ஷோர் அப்படின்னு சொன்னேன். பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வரலாமான்னு கேட்டா. ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லி என் பைக் எடுத்துகிட்டு வந்தேன். என் பைக்கில் என் பின்னாடி உட்காந்துட்டு வந்தா என் காவ்யா. நம்பவே முடியல என்னால். அவங்க பாட்டி யாருன்னு கூட எனக்கு தெரியாது. பட் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே போகணும் போகிற வழியெல்லாம். என் பெட்ரோலும் வாங்கியாச்சு, ஸ்கூட்டியும் ஸ்டார்ட் ஆயாச்சு. ரொம்ப தேங்க்ஸ், பாய் வருண் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப ரெடியானா. சம்டைம்ஸ் யூனிவர்ஸ் நமக்கான எஃபர்ட் போடும்போது நம்ம சும்மா இருந்தால் எப்படி, அதான். உடனே அவள் ஸ்கூட்டி முன்னாடி போய் நின்னேன். கேன் ஐ ஹேவ் யூர் நம்பர் அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு அவள் யோசிச்சா. இல்லை நீ சேஃபாக ரீச் ஆகிட்டியான்னு தெரிஞ்சுக்க தான் நான் கேட்டேன். உனக்கு ப்ராப்ளம்னா வேணான்னு சொன்னேன். இல்லை அவங்க ஃபோன் கொடுங்கன்னு சொல்லி ஃபோன் வாங்கி அவள் நம்பரும் கொடுத்தா. நான் வீட்டுக்கு போய் டெக்ஸ்ட் பண்ணேன், அவளும் ரிப்ளை பண்ணா. அப்படியே பேசிகிட்டு இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஒரு 3 months கழித்து ப்ரப்போஸ் பண்ணேன், அவள் அக்செப்ட் பண்ணிட்டா. லைஃப்பில் எல்லாமே சூப்பராக போயிட்டு இருந்தது. நம்ம நினைக்காத ஒரு நல்ல விஷயம் நடந்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நினச்சது நினச்சபடி நடந்தால் இந்த யூனிவர்ஸே நமக்கான கேட் ஓப்பன் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தானே.
ஏன்னா அப்படி தான் எனக்கும் என்னோடய லைஃப்பில் ஃபீல் ஆச்சு. நான் ஃபைனல் இயர் முடிச்சிட்டேன். பெங்களூரில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டேன். அப்போ ஃபைனல் இயர் லாங் டிஸ்டன்ஸ்னால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சண்டைகள், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், லவ், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது கூட லவ்வில் இல்லைன்னா எப்படி? அதெல்லாம் கூட சரி பண்ணி அவளுக்கு புரிய வச்சு, அவன் எனக்கு சில விஷயங்கள் புரிய வச்சு சமாதானம் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை அழகாக கொண்டு போயிட்டுருந்தோம். ஆனால் அவள் ஃபைனல் இயர் முடிக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை. அவளும் பெங்களூரில் தான் ப்ளேஸ் ஆவான்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். இதே சின்ன சின்ன சண்டைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். திடீர்னு ஒரு நாள் என் வாழ்க்கையை மாற்றி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் பெங்களூர், அவள் சென்னை. ஸோ எங்களுக்கு நடுவில் தூரம் மட்டும் பிரச்சனை இல்லை. அவள் லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, என் லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு. அவளுக்கு சரின்னு தோன்றது எனக்கு தப்பாக தெரிஞ்சுது, எனக்கு சரின்னு தோன்றது அவளுக்கு தப்பாக தெரிஞ்சுது. அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அண்ட் வைஸ் வர்ஸா. பட் அது ஒரு நாள் நான் சொல்லாமல் போயிட்டேன். அவள் கால் பண்ணா, டெக்ஸ்ட் பண்ணா, இந்த மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணல. லேட்டாக கால் பண்ணேன். உடனே நீ மாறிட்ட, உனக்கு சின்ன சின்ன விஷயம் கூட ஞாபகம் இருக்கிறதில்ல, அப்படி இப்படின்னு சொன்னால் எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. நான் என்ன பிரச்சனையில் இருக்கேன்னு தெரியாமல் அவள் பாட்டு கத்திட்டு இருந்தானே. சரி, உனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா லெட்ஸ் பிரேக்கப்னு சொன்னேன். ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டல வரும். நம்ம லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கலாம், ஆனால் அந்த காதல் அது மாறி இருக்காதுன்னு நினச்சேன். பட் அதுவும் மாறிடுச்சு போல். சரி, நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் என்னென்ன சொன்னமோ அதெல்லாமே நீ மறந்துட்ட. உனக்கே இவ்வளோ சாதாரணமாக இருக்கும்போது நான் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து என்ன பிரயோஜனம்? ஓகே, லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, ஓகேன்னு சொல்லி விட்டுருக்கலாம், இல்லை சமாதானப்படுத்தியிருக்கலாம். பட் என்னோடய மேல் ஈகோ, அந்த ஈகோனால் நான் ப்ளீஸ் தயவு செஞ்சு திரும்பி வந்துடாத, உன் மனசை மாறுறதுக்குள்ளே யாரையாவது தயவு செஞ்சு அப்படியே கல்யாணமும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் ரொம்ப கோவமாக. பாவம் என் காவியா அழுதுகிட்டே போனான். 3 மாதம் பேசல ரெண்டு பேரும். ஐ தாட் கொஞ்சம் சண்டை வந்தாலும் பாசம் ஜாஸ்தியாகும் அப்படின்னு நினச்சேன் அந்த இடைவெளியில். ஆனால் அன்றைக்கி எனக்கு புரியல நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான காரியம் பண்ணிகிட்ருக்கேன்னு. காவியாவே மெசேஜ் பண்ண ஒரு நாள், அதில் அவள் வெட்டிங் இன்விடேஷன் அனுப்பியிருக்கா. அவ்வளோதானே உன்னோட லவ் அப்படின்னு கேட்டேன். வருண், இதை சொல்ல தான் உனக்கு அன்றைக்கி கூப்பிட்டேன். நீ சண்டை போடாமல் கொஞ்ச நேரம் மட்டும் நீ என்ன ஆச்சு அப்படின்னு என் கூட நல்லா பேசியிருந்தா, இல்லை எதுக்கு கால் பண்ண, எதுக்கு அவ்வளோ டெக்ஸ்ட் பண்ண அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் கூட டோல்ட் யூ. 3 months எந்த ஒரு மெசேஜும் இல்லை, கால்ஸும் இல்லை. அவள் போகிறா அப்படியே விட்டுட்டல்ல, எந்த நம்பிக்கையில் நான் உனக்காக வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்டேன். சரிப்போ, யாரையோ கல்யாணம் பண்ணு, நான் எப்படி போனால் உனக்கு என்ன? லைஃப்பில் நான் யாரையும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அண்ட் உன்ன மாதிரி எனக்கு விட்டுட்டு போகவும் தெரியாது காவ்யா. ஐம் சாரி ஃபார் எவ்ரி திங். எனக்கு புரியுது, எனக்கு கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தியாக இருந்தது அன்றைக்கி. பட் ஸ்டில் நான் யாரையும் ஃபஸ்ட் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லலையே. உன்னோட இந்த டெசிஷன்லையே தெரியுது உனக்கு எவ்வளோ என் மேலே ஹேட்டட் இருக்குன்னு. ஓகே காவ்யா, ஃபைன் அப்படின்னு நான் ரொம்ப கோவமாக பேசினேன். இப்போ சொல்லும் போது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம் மெசேஜில் படிக்கும்போது, ஆனால் ரொம்ப கோவமாக தான் சொன்னேன் சரண்யா. என் மனசில் அவ்வளோ வலி இருந்தது. நினச்சி பாருங்கள், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணும்போது அந்த இன்விடேஷன் உங்களுக்கே வரும்போது எப்படி ஒரு வலி இருக்கும்னு அந்த வலியோடு தான் பேசினேன். திடீர்னு காவ்யா, வருண், நான் அவனை நாளைக்கு மீட் பண்ணணும், மீட் பண்ணி நேரில் இன்விடேஷன் கொடுக்குறேன், கடைசி ஒரு வாட்டி மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எதுக்கு? நான் அழறதை பார்க்கவா அப்படின்னு சொல்லி திமிரா கேட்டேன். உடனே அவன் சொன்னான், நீனும் மாறவே இல்லை வருண், சத்தியமாக நான் அதுக்காக சொல்லலை, 2 பேருமே கோவத்தில் ஈகோவில் தப்பான டெசிஷன் எடுத்துட்டோம், ஸோ கடைசி ஒரு வாட்டி மீட் பண்ணிக்கலாம்னு சொன்னான். நானும் சரி, ரொம்ப ஈகோ இருந்ததுனால அப்படி ரியாக்ட் பண்ண வேண்டியதாக போச்சு, அதுக்கு சாரி கேட்கணும் நேரில் பார்த்து அப்படின்னு நினச்சேன். அண்ட் 3 மாதம் அவளை பார்க்கவே இல்லை. லாங் டிஸ்டன்ஸில் இருந்திருந்தாலும் நாங்கள் அப்பப்போ மீட் பண்ணிப்போம். நான் அவளுக்காக சென்னை போவேன், ஆனால் இந்த 3 மாதம் அதுவும் இல்லை. ஸோ கடைசி ஒரு வாட்டி அவள் சொன்ன மாதிரி மீட் பண்ணலான்னு நானும் ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தான். நான் 9:45க்கு அங்கே போயிட்டு வெயிட் பண்ணேன். கடைசியாக ஐம் ஆன் மை வேன்னு 9:45க்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தான். அதுக்கப்புறம் எந்த ஒரு மெசேஜும் வரல. சரி, பழி வாங்க தான் இப்படி வெயிட் பண்ண வைக்கிற போலன்னு நினச்சேன். ஆனால் மணி 2 ஆச்சு மத்தியானம். நான் சாப்பிடக்கூட இல்லை. ஆனால் அது பிரச்சனை இல்லை, ஏன் ஒரு மெசேஜ் கூட பண்ணல? சரி, மேபி புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் கூட வெளியில் போயிருப்பாளோ, நம்மளை பழி வாங்குறதுக்கு தான் இந்த மாதிரி வெயிட் பண்ண வச்சுருப்பாளோ அப்படின்னு எல்லாம் என் மனசு அப்போ தோணுச்சு, யோசிக்க வச்சுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் கோவமாக கிளம்பி வந்துட்டேன்.
ஒரு 1 வீக் கழிச்சு அவள் ஃப்ரெண்ட் ரோட்டில் என்னை பார்த்து செம்மையாக தட்டிட்டு போனான். நான் உடனே அவள் பின்னாடி போய், வெயிட் பண்ணு, உன் ஃப்ரெண்ட் பண்ண காரியத்துக்கு என்ன ஏன் திட்டுற நீ அப்படின்னு கேட்டேன். அவள் என்ன பண்ணான்னு கேட்டா. அது அவகிட்டே போய் கேளுன்னு சொன்னேன். அவகிட்ட கேட்குற மாதிரி இருந்தா நான் ஏன் இங்கே நின்று உன் கூட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். சரி, 2 பேரும் ஏதோ சண்டை போட்டிருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சி ஏன் என்னாச்சுன்னு கேட்டேன். உடனே அழ ஆரம்பிச்சிட்டா. ஃபோன் எடுத்து ஆர்ஐபி காவ்யா அப்படின்னு ஃபேஸ்புக்கில் அவள் ஃப்ரெண்ட்ஸ் போட்ட ஸ்டேட்டஸை காமிச்சா. ஒரு செகண்ட் சத்தியமாக சொல்கிற சரண்யா, என்னோடய ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னால் சுத்தமாக முடியல. என்ன சொல்கிறா, என்ன ஆச்சு, என் காவ்யாவுக்கு என்ன அப்படின்னு கேட்டேன். உனக்கு சத்தியமாக தெரியாதா வரும்னு கேட்டா. இல்லை ப்ளீஸ் சொல்லு என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அவள் யாரையோ பார்க்க கிளம்பி போயிருக்கா. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகி அப்படின்னு சொல்ல அவள் அழறா. என்னால் அங்கே ஒரு செகண்ட் கூட நிற்க முடியல. உடனே என் பைக் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். ஆண்டியை பார்த்தேன். ஆண்டி நானும் அவளோட ஒரு சாதாரண ஃப்ரெண்டை நினச்சி காஃபி கொடுக்கும்போது அவங்க கை நடுங்குது, என் குரல் நடுங்குது. அழுகுறோம் 2 பேரும். ஃபோட்டோவில் காவ்யாவை மாலையோட அப்படி பார்க்கும்போது சுத்தமாக முடியல. மனசுக்குள்ளே கடவுளே ப்ளீஸ் என்னையும் கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். அவங்க முன்னாடி என்னால் ரொம்ப அழக முடியல. ஆனாலும் மனசை தேத்திக்கிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். மாப்பிள்ளை வீடா, என்னப்பா புரியல அப்படின்னாங்க. இல்லை ஆண்டி, காவ்யாவுக்கு கல்யாணம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படின்னு. சும்மா கல்யாணம்லாம் இல்லைப்பா, 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இப்போ நான் பெங்களூர் போகணும், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் எனக்கு எல்லா டாட்ஸும் அவங்க சொல்ல கனெக்ட் ஆகுது. அவள் என்கிட்ட விளாட்றதுக்காக, நான் அவளை லவ் பண்ணுறேன்னா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வெட்டிங் இன்விடேஷன் அனுப்பியிருக்கா. அது ஒரு ப்ராங்க். அண்ட் அதை சொல்ல தான் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான்னு. இப்படி எல்லா டாட்ஸும் கனெக்ட் பண்ண என் கண்ணில் அழகாக வந்துகிட்டே இருக்குது. நான் உடனே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் என் ரூமை சாத்திட்டு கதர்ன சரண்யா. ஆனால் இட்ஸ் டூ லேட். இதில் என்னென்னா கடைசி ஒரு வாட்டி மீட் பண்ணணும்னு சொன்னான். பட் அதுவும் முடியாமல் போயிடுச்சு. இப்படி அவள் ஆசைப்பட்டது எதுவுமே என்னால் கொடுக்க முடியலன்னு நினைக்கிற அந்த ஒரு வருத்தம், வலி ரொம்ப பெருசு. ஒருவேளை அன்றைக்கி நான் சமாதானப்படுத்தியிருந்தா அவளை இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இவ்வளோ நாள் அங்கே பேசாமல் இருந்திருக்க மாட்டோம். இல்லை சண்டை போட்டதுக்கு அப்புறமா என்னோட ஈகோ விட்டுட்டு நானே போய் பேசியிருந்தா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படாமல் கூட இருந்திருக்கலாம். எல்லாமே ஒரு யுகம்தான், இருந்திருக்கலாம் அப்படின்னு. இந்த நெகட்டிவிட்டிக்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது பாசிட்டிவாக எங்களோட லைஃப் மாறதுக்கு நிறையா இருந்திருக்கு. ஆனால் அது எல்லாத்தையுமே நான் கோட்டை விட்டுட்டு நிற்கிறேன் சரண்யா. இப்படி எல்லாத்துக்கும் காரணமான என்னோட ஈகோ என் கூட இருக்குது இன்னைக்கு. ஆனால் என் காவ்யா என்னோட இல்லை அப்படின்னு நினைக்கும் போதே என் மேலே எனக்கு செமையாக கோவம் வரும். நான் இந்த கதையை சொல்ல காரணம் என்னென்னா, என்ன மாதிரி ஈகோ தான் முக்கியம்னு யாரும் நினைக்காதீங்க ப்ளீஸ். லைஃப்பில் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட ஈகோ காமிக்கிறது சுத்த வேஸ்ட். டைம் போனால் திரும்ப வராது. இன்ஃபேக்ட் அது ஒரு முட்டாள்தனம். அதை எப்படி சரி பண்ணணும்னு கூட அஃப்கோர்ஸ் சரி பண்ண முடியாது. பட் இந்த தப்பை அட்லீஸ்ட் யாரும் பண்ணாமல் இருக்க வைக்க முடியும் அப்படின்னு நினச்சதான் நான் இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு வருண் சொல்லியிருக்காங்க. உங்களோட இழப்புக்கு ரொம்ப சாரி வருண். ஆனால் உங்களோட இந்த ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது பாருங்கள், அது அடுத்தவங்களுக்கு உதவலாம், அடுத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கும் பாருங்கள். அதை ஐ ரியலி அப்ரிஷியேட். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம், இது முக்கியமே இல்லை அப்படிங்கிறது. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் ஆன் பண்ண வேண்டியது லவ். அதை லெட் கோ பண்ணணும்னா நீங்கள் விட வேண்டியது ஈகோ. லவ் ஜெயிக்கணும்னா ஈகோ தோக்கணும். வெரி சிம்பிள். ஸோ உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை இருக்குது, அது மற்றவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தி சீக்ரெட் நோட்புக் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ரொம்ப அனானிமஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் கூட உங்களோட கதையை அனுப்பலாம். மறுபடியும் உங்கள் கதையில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் மீ சரண்யா சைனிங் ஆஃப்.